ஆமா குஞ்சு விட்டாரு. அந்த குஞ்சு ஓடுறது நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது. கொஞ்சம் சீன் எல்லாம் கொஞ்சம் லென்த்தியா இருந்த மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃப். மத்தபடி நல்லா இருந்தது. ஓகே தான். ஒரு 12 நிமிஷம் குறைச்சிருக்காங்க. அது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா குறைச்ச மாதிரி? குறைச்சதே தெரியல. ரொம்ப நீளமா தான் தெரியுது. ஃபுல்லாவே சொன்ன மாதிரி இருந்தது. குறைச்சது மாதிரி எல்லாம் ஒன்றும் தெரியல. குடும்பத்துல ஒருத்தர் தப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கரம்ஷன் எப்படியாவது இருக்குது, கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் இல்லைனாலும் கரம்ஷன் தான் இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சரின்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட் தான். ஆமா, வீட்டுல உள்ளவங்க தப்பு பண்ணது தெரிஞ்ச அப்புறம் அவர் ஒருத்தர் எல்லாம் இந்தியா ஃபுல்லா மாத்திரனா எப்படி மாத்த முடியும்? அவர் சொல்ற ஐடியா கரெக்ட் தான். வீட்டுல நம்ம சொன்ன மாதிரி தான். வீட்டை கிளீனா வச்சுக்கிட்டா நாடு கிளீனா இருக்கும். அந்த மாதிரிதான் வீட்லயே யாரும் தப்பு பண்ணாம இருந்தாங்கன்னா நாட்டுல யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. அது பண்ற சீன்ஸ் எல்லாம் காட்டுறப்ப கொஞ்சம் எமோஷனா இருக்கு. நம்ம அம்மா நம்ம அப்பாவை தப்பு பண்ற மாதிரின்னா நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? கமலஹாசனை எல்லாரும் தொடர்றாங்க மக்கள். பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா செஞ்சா கடைசி யாருமே அவங்களுக்குதான் நல்லா செய்ய அவரே வந்திருக்காரு. பட் அவரே எல்லாரும் போட்டு தள்ளதான் நினைக்கிறேன். அதான் எப்பவுமே கடைசியில நல்லவங்களுக்கு கெட்ட பேர் தான். அந்த மாதிரிதான் இருந்தது. உங்களுக்கு கமலஹாசன் நடிக்கிற சீன் எந்த சீன் ரொம்ப பிடிச்சது? இன்ட்ரோ சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ட்ரோவுக்கு அப்புறம் படம் எப்படி இருந்தது? இன்ட்ரோவுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ தான். கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா போன மாதிரி தெரிஞ்சது. நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிச்சது. அரண்மனைக்கு அப்புறம் நடிச்சதுனால நல்லா நடிச்சிருக்காரு. எஸ்.ஏ. சூர்யா அவரோட போர்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. தேர்ட் பார்ட்ல தான் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பார்ட்ல பாத்தீங்களா ட்ரைலர்? பார்த்தேன், நல்லா இருக்கு. அவரும் வறுமை கலையில வர்ற மாதிரி கமலஹாசன் புத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கு. சீன் இருந்தது. இதுல பிராக்டிஸ் பண்ண மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆமா, அது எப்படி இருந்துச்சு பாக்குறோம்? காமெடி கலந்து வரும்னு நினைக்கிறேன். சீரியஸா வராம கொஞ்சம் காமெடியா வரும்னு நினைக்கிறேன். சின்ன கமலஹாசன் வர மாதிரி ஏஜ் கம்மியா போட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ உள்ளதே கொண்டு போனா ஓகே. ஏஜ்னால ஒரு மாதிரி காட்டுறது தேர்ட் பார்ட்லயே கொண்டு போக முடியாது இல்லையா? தேர்ட் பார்ட்டே ஏஜா, அதனால கொஞ்சம் எங்க கொண்டு போறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான். இல்ல அதுல வால் சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களா, அதை பார்த்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் மேபி ஒரு மாதிரி தான் இருந்தது. எனக்கு பிடிக்கல. தேர்ட் பார்ட் பிடிக்கல. கண்டிப்பா பாப்போம். இந்த படத்தை பிடிக்காத சீன் ஏதாவது இந்த தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் எனக்கு பிடிக்கல. எல்லாரும் சேர்ந்து கம்மல் அடிக்கிறது பிடிக்கல. முதல்ல தப்பிக்கிற மாதிரி காட்டியிருக்கலாம். இந்தியன் 2 இந்த படம் சரியான படம். என்னன்னா குடும்பத்துல ஒருத்தர் எப்படினாலும் தப்பு பண்ணுவோம் அப்படிங்கறத கான்செப்ட். 6 குடும்பம் 7 குடும்பம் இல்ல, என் குடும்பத்துக்கு யாருமே கிடையாது. யாரோ ஒருத்தர் கரப்ஷன்ல கவர்மெண்ட் ஊழியர் மட்டுமே நினைச்சிட்டு இருக்கணும் மக்கள். அது கிடையாது. போடுறவன் வரைக்கும் 6 மணி நேரம் 8 மணி நேரம் வேலையை 6 மணி நேரம் பார்த்து 2 மணி நேரம் ஓபி அடித்தாலும் அது லஞ்சமே. ஒரு ஆட்டோக்காரன் மீட்டர் 10 மீட்டருக்கு வர 1 மீட்டர் குறைச்சாலும் லஞ்சம் தான். கையில ஒழுங்கா சட்டையை தைக்காம அங்கங்க நூலை விட்டு தைச்சாலும் லஞ்சம் தான். இதுதான் மெயின் லஞ்சமா அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கல. நிறைய பேர் கரப்ஷன் கவர்மெண்ட் ஊழியரை மட்டுமே நீங்க தெரியும். கவர்மெண்ட் ஊழியரை வச்சு வாங்குறது தெரியுது, நீங்க வாங்குறது தெரியல. வெட்ட வெளிச்சமா காட்டிட்டாங்க. ஹோட்டல்ல பழைய மாவை போட்டுக்கிட்டு புரோட்டா தண்ணியை நினைச்சு கூடி பண்ணி கொடுக்கறது எல்லாமே காட்டியிருக்கு. இதுல கிடையாது. கொஞ்சம் டல்லாதாங்க இருக்கு. 2-3 எழுதி மேக்கப் சரி கிடையாது. கமலஹாசனுடைய இது பாக்கியெல்லாம் செம்ம மேக்கப். தைலாக்கார மேக்கப் போட்டு வராது. செம்மத்தியா இருக்குது. அதெல்லாம் இவருக்கு பாபி சினிமா கண்டுபிடிப்பாரு. எப்படி கண்டுபிடிச்சான்? ஒரு வேர்வை இந்த மேக்கப் இத்தனை மணி நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேர்வை துணி வரும். இந்த கழுத்துல வச்சு துப்பாக்கி வச்சு அமுக்குவாரு. தண்ணி வரும். வந்துச்சுன்னா நல்லா மேக்கப் எல்லாம் சரியா இருக்கும். 2-3 கட்டப்ல மேக்கப் அவ்வளவு ஒரு பெஸ்டா இல்லை. பாக்கியெல்லாம் மேக்கப் நல்லா தான் இருக்கு. இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அம்மா இறந்து போவாங்க. அப்ப சித்தார்த்தோட நடிப்பு டிஃபரெண்டா இருக்கும். நடிச்சிருக்காரு. சமுத்திரகாரன் சாரோட நடிப்பு அந்த இடத்துல நல்லா இருக்கும். சமுத்திரன் சார் அந்த இடத்துல ரொம்ப அவர் தான் லஞ்சம் வாங்கின மாதிரி காட்டியிருப்பாங்க. நல்லவனா காட்டி லஞ்சம் வாங்கின மாதிரி இருக்கும். கடைசியில பார்த்தா அவர் ஒய்ஃப்னால வாங்கப்பட்ட மாதிரி கமலஹாசன் ஒரு சீன்ல சொல்லுவாரு, உங்க அம்மா ஒண்ணு யோக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வருவாரு. அதுக்குள்ள சித்தார்த்த எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதோட கோ பேக் இந்தியன் ஒரு இதை காட்டிடுவாங்க. காட்டின ஒண்ணு கடைசி சீன்ல பார்த்தோம்னா கமலஹாசனை விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் பயங்கர லென்த்தா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா எவ்வளவு விறுவிறுன்னு போனிச்சோ செகண்ட் ஹாஃப் அப்படியே போயிட்டு கடைசி சீன் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா போற மாதிரி கமலஹாசன் அவ்வளவா இதா இருக்கு. சாந்தி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் ஆம்லேட் போட்டு பம்பரம் விட்டு தான் பார்த்துருக்கீங்க. இதுல ஆமா குஞ்சு விட்டாரு. அந்த குஞ்சு ஓடுறது நல்லா இருக்குது சீன். அந்த வில்லன் ஒரு மருமகள்ல டக்குன்னு பொம்பளை ஆக்குற பாரு. எனக்கு அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு. வேற ஏதாவது ஒரு ஷார்ட் பண்ணிருக்கலாம். குதிரை மாதிரி ஓடுற ஒரு 4-5 சீன் அப்படி ஓட விடுறாங்க. மரும கலையில அடிச்சா அது குதிரை மாதிரி ஓடுவாங்க. அது இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல. இல்லாத ஒரு விஷயத்த இருக்குங்கிற மாதிரி காட்டி நம்ப வைக்க கூடாது. அது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு. கரப்ஷன் வன்சாங்க ஊழியத்தை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லல. எல்லாருக்கிட்டையுமே கரப்ஷன். ஒவ்வொரு மனிதனும் கரப்ஷன் வாங்குறான். அவன் தொழில் முறையிலேயோ ஏதோ ஒரு முறையில வாங்கிட்டு இருக்காங்கிறத இந்த படத்தோட தனியார்ல இப்படி வாங்குறான் அப்படின்னு அந்த அம்மா சொல்றீங்க. சித்தார்த்த அந்த அம்மா வாங்கி காட்டல. ஒவ்வொருத்தருமே தப்பு பண்றவங்க சொல்றாங்க. இதான் சொல்றேன். ஹோட்டல் நடத்துறவன் கரெக்டா நடத்தினா அவன் கரெக்டா இருக்கலாம். அவன் கவர்மெண்ட் ஊழியருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நேர்மையா இருக்கேன். என்கிட்ட ஏன்டா கேட்கறது ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிச்சோம். இந்த லஞ்சம் வராது. இதுதான் கான்செப்டை தவிர நீங்க நினைக்கிற மாதிரி லஞ்சத்தை ஒழிக்கிறது இப்படி ஒழிக்க முடியாது. நீ சரியா இருந்தா லஞ்சத்தை ஒழிக்கலாம். நான் கரெக்டா இருக்கேன், நான் எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா வரமாட்டான் அவன் கிட்ட. நீ கரெக்டா இல்ல, ஆர்சி புக் இல்லாம வண்டியில போனீங்க, ஹெல்மெட் இல்லாம போனீங்க, தெரியாம வந்து நீங்க 150 கொடுத்துட்டு வரீங்க, அது லஞ்சம். நீ என்ன போட்டு போறப்ப போலீஸ் உங்களை யாருமே பிடிக்க
மாட்டாங்க. இந்த விஷயத்துக்கு நீ கரெக்டா இருந்தா யாரும் வரமாட்டாங்க. நீ தப்பு பண்ணா உங்ககிட்ட எல்லாரும் வருவாங்க. சூப்பரா பண்ணியிருந்தாரு. காமெடி தான் இல்ல. வர்ற சீன் நம்ம இந்த ஏழ்மை பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் அவ்வளவா தெரியல. அவரே நடிச்ச மாதிரி இருக்கு. கோயபாபு கூட சொல்லியிருந்தாரு, நான் வந்து நிறைய நடிச்சேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 ஷாட் தான் தெரிஞ்ச மாதிரி பேச்சாவே பண்ண மாதிரி இருக்கு. நேச்சுரலா ஒரு 2-3 ஷாட் மட்டும்தான் எனக்கு புரிஞ்சதா இருக்கு. அது எல்லாமே அவர் பண்ண மாதிரி தான். ரொம்ப லென்த்தியா இருக்கு, போர் அடிக்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடைசி சீன் வந்து லென்த், இந்த குதிரை ஓடுற மாதிரி இருக்குது. லென்த் 4 பேரை வச்சு கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. யூடியூப் சேனல் மாதிரியே நடத்திருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அதாவது ஒரு கதையை சொல்லிட்டு திருப்பி அதுக்காக வீடியோ எடுத்து அது வீடியோ போடுற மாதிரி எடுத்துக்கிறதா கொஞ்சம் வளவள கொள்ள. அன்னியன் படத்துல அன்னியன் வர வைக்கிறதுக்காக பண்ணிருக்கு. இதுல அதே மாதிரி கம்பேக் இந்தியா வந்து யாரை வர வச்சா அந்த கரப்ஷனை ஒழிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆள் இருக்கு ஞாபகம் வருது, இந்திய தாத்தா. அப்ப எப்படி இதை அவரை வர வைக்கிறது, வர வைக்கலாம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேக் இந்தியான ஒரு வார்த்தையை கொடுப்பாரு. நடிகருக்கு எல்லாருக்கும் பேஸ் கொடுத்திருக்காங்களா? கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க. யாருக்கும் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. சூர்யா ஒரு 6 சீனா வர சூர்யாங்கிறது யோசிக்காது. தேர்ட்ல தான் ஒரு ஃபுல்லா வருவார். அவங்க இந்த சீனை காட்டியிருக்காங்க. கருணாக்கரையில வந்து சூர்யா வந்து ஒரு சீன் வந்து கமலஹாசன் தேர்ட்ல கமலஹாசனை பிளாட் பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க. சூர்யா பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி எடுத்துட்டு இருப்பாரு. வர்ம கலைக்காக எடுத்துட்டு இருக்கிற மாதிரி ஷார்ட்லாம் இருக்கு. திரி வந்தாதான் நம்ம இந்த டீடைல் இந்த கதையோட இது. பட் இந்த படத்துல வந்து கஜல் அகர்வால வந்து லாஸ்ட் தேர்ட்ல தான் வராங்க. திரிக்காக எவ்வளவு வெயிட் பண்ணி இன்னைக்கு நாளைக்கே வந்தாலும் போய் உட்காந்து இன்டர்வியூ எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. 12 நிமிஷம் குறைச்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் தான் பாக்குறேன். அந்த மாதிரி தெரியுதா? கண்டென்ட் நல்லா இருக்கு. இருக்கிற சமயம்ல யூத்துக்கு சொல்ல வர மெசேஜ் நல்லா இருக்கு. படத்துல பிடிச்சது என்ன? ஒவ்வொரு வீட்லயும் கரப்ஷன் இருக்கு நினைச்சு நீங்களே அது கருத்தா உலகத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்றது ஒரு கருத்து. நல்லா ரொம்ப நல்ல விஷயம். கமலஹாசன் நடிப்பு எந்த சீன் அது அல்டிமேட். அது ஹீரோடைய அம்மா செத்து போகும்போது இந்த எமோஷனல் ஒவ்வொரு வீட்லயும் அவங்களுக்கு காட்டாதான் தெரியும்ன்ற ஒரு நிலைமை. மெசேஜ் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. இந்த மெசேஜ் வர்றதுக்கு குடும்பத்தை எவ்வளவு விட்டு கொடுக்கணும்ன்றது. கமலஹாசன் லாஸ்ட்ல அவர் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி மக்கள் குறைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஆமா, அது பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? அது ஹீரோக்கு ஓடுறது இல்ல, மக்களுடைய மைண்டு, மக்கள் எப்படி இருக்காங்க ஒரு சொல்ற ஒரு விதத்துல இந்த ஆடுங்க போல வர்றீங்க போல தவறான விஷயத்த பின்னால ஓடுறதுக்கு ரொம்ப தவறு. டைரக்டர் நல்லா காட்டி ஒரு நிலைமை சொல்லும் போது அதனாலதான் நம்ம இன்னும் இப்படி பின்னால இருக்கோம்னு சொல்ற ஒரு நிலைமை. எல்லாருமே கரப்டட் மைக்கத்துல இருக்கிறதுனாலதான் தப்பான விஷயமா தோணும். நல்ல விஷயம் சொல்லி இருக்காரு. நம்ம எல்லாருமே ஒரு பிராட் திங்கிங்ல யோசனை பண்ணா ஒரு உண்மையா சொல்லும் போது அது எல்லாமே கசக்கும்.